ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் தொக்கு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுமே நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூடவே ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா கீனி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினது இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டை பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ வந்து நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கனை வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி அது கூட தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாம் வெளியில் வந்திருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நான் இன்றைக்கி 2 சின்ன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிப்போம். மசாலாவுக்கு நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, சக்தி சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மறுபடியும் இந்த சிக்கனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். மறுபடியும் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளெண்டரில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ரெண்டுத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் தொக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை இது மேலே தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் சிக்கன் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் தொக்கோட ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சிக்கன் தொக்கோட ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய்.